இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் அரவணைத்தல் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவை தான் பார்க்க போகிறோம். மனிதன் ஒரு சோஷியல் அனிமல், அதாவது சமூக பிராணி அப்படின்னு ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறோம். நம்ம நிறைய பிளாட்ஃபார்மில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போடக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சில நேரங்களில் சோஷியல் மீடியாவே இந்த சமுதாயத்துலேருந்து நம்மளை பிரித்து வைக்குது. அது எப்படின்னு கேட்குறீங்களா? அதையும் நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அல்லது என்ன சாப்பிட்றாங்க, என்னென்ன ஒரு காரு வீடு எதை வாங்குறாங்க, அதெல்லாம் அவங்க ஃபோட்டோஸாக போடும்போது அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க, நம்மளால் போக முடியலையே, அவங்க எப்படியெல்லாம் சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, நம்மக்கிட்ட அப்படி ஒரு வாய்ப்பு வர மாட்டுக்கே, அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, நம்மக்கிட்ட அந்த அழகு இல்லையே, இப்படி ஏதாவது ஒரு காரணத்திற்காக உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிக்குது. நீங்களே அந்த சமுதாயத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு பிரிவு உங்களுக்குள்ளே அது வர ஆரம்பிக்குது. இங்கே எப்படி இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். இந்த உலக அளவீடுபடி நீங்கள் அழகு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை அழகாக தான் படைச்சிருக்காரு. அவர் ரொம்ப அழகானவர். அவருடைய சாயல்லையே நம்மளை படைச்சிருக்காரு. அதனால் நம்ம எப்போவுமே ரொம்ப அழகானவங்க. எப்போவுமே அவர் நம்மை நேசிக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். मेरा परमेश्वर मेरे
பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடல் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருது. இப்பெல்லாம் இருட்டுக்கு நம்ம பயப்படுற ஒரு பயம், வியாதிக்கு பயப்படுற ஒரு பயம் தவிர இன்னொரு பயமும் இருக்குது. அது பேர் ஃபோமா. அதாவது என்ன அப்படின்னா, யாராவது நம்மளை தனியாக விட்டுருவாங்களோ, நம்ம பொருந்தி போக முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் அது. ஆனால் தேவன் முன்னாடி எந்த பயமுமே நிற்க முடியாது. நம்ம அவரை தேடும்போது நம்முடைய எல்லா பயங்களுக்கும் நம்மை அவர் நீங்களாக்கி விடுகிறார் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் அது ஒன்றுமே கிடையாது. இப்போ பொதுவாகவே நமக்குள்ள ஒரு பயம் அப்படின்னா, நான் மற்றவங்கள விட அழகாக இருக்கேனா இல்லையா, நான் நல்லா பேசுகிறேனா இல்லையா, நான் நல்லபடி தான் இருக்கேனா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இப்படிப்பட்ட பயங்களை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்படி தான் நம்ம இப்போ ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். அவங்களும் இப்படிப்பட்ட ஒரு பயத்தில் தான் இருந்திருக்காங்க. இவங்க பேர் ஷேரன் டேவிட். இவங்க நிறத்தை வச்சு இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை இவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் ஃபில்டர் இல்லாமல் இவங்களுடைய ஃபோட்டோஸ் போடுறது அவங்களுக்கு பிடிக்கலை. நிறைய புறக்கணிப்பு, வசை சொற்கள் இந்த மாதிரியெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க அவங்களுடைய உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிச்சாங்களா, இந்த உலகத்தெல்லாம் தாண்டி அவங்கள ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஹலோ வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஃபில்டர் போட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஷேரன். நான் டெல்லியில் இருக்கிறேன். இப்போ நான் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன். சோஷியல் மீடியாவுக்கு வந்தப்ப நல்லா அழகா இருக்கிறதுக்காக எல்லாருமே ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றவங்க ஃபில்டரை பயன்படுத்துறத நான் பார்த்தப்ப அவங்கள பார்த்து நானும் ஈர்க்கப்பட்டேன். அப்ப நானுமே ஒரு தடவை ஃபில்டர் போட்டு முயற்சி செய்யலான்னு எனக்கு தோணுச்சு. அப்ப இருந்து நானும் ஃபில்டர் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தினமும் நான் ஃபில்டர் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட முகம் நல்லா தெரிஞ்சிச்சு. அதாவது எனக்கு என்னோட முகமே ரொம்ப அழகா தெரிஞ்சது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், யூ ஆர் பிரிட்டி அப்படின்னு நல்ல நல்ல கமெண்ட்டுகள் எனக்கு வர ஆரம்பிச்சது. இதை விட்டு நம்ம வெளியே போக கூடாதுன்னு நான் நினைச்சேன். இந்த ஃபில்டர் யூஸ் பண்றதுனால நான் இவ்வளவு அழகா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃபில்டர் போட்டு நிறைய போஸ்ட் பண்ணி நானுமே ஒரு நேரத்துல சோர்ந்து போயிட்டேன். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நான் போஸ்ட் போட்டு தானே ஆகணும். இல்லைன்னா நான் அப்படி போடலைன்னா மக்கள் என்னை விட்டு போயிடுவாங்க. அப்போ ரெகுலரா நான் ஃபில்டர் போடுவேன். அதாவது நான் ரொம்பவே போலியா என்ன காமிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த எல்லாமே போலியானது. சோஷியல் மீடியால எனக்கு இருக்கிற நண்பர்கள் யாராவது ஒருத்தர் நேரடியா வந்து என்கிட்ட பேசுனாங்கன்னா என்னோட உண்மையான குணம் என்னங்கிறது அதோட அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்னு என் மனசுல யோசிச்சு எனக்கு ரொம்ப கவலையாவே இருக்கு. அப்போலாம் அந்த நேரம் நான் ரொம்பவே ஒரு மாயமான சூழ்நிலையில இருந்துட்டு இருந்தேன். அப்படி எதுவும் நடக்காது, யாரும் என்னை வந்து சந்திக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் எதுவும் தெரியாதுன்னு நான் நினைச்சேன். என் வாழ்க்கையில வந்த ஒரு சூழ்நிலையால நான் புறக்கணிக்கப்பட்ட மாதிரி நான் உணர்ந்தேன். என்னோட சகோதரி ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதா இருந்துச்சு. அதுக்காக நாங்க எல்லாரும் லூதியானாவுக்கு போனோம். அப்போ நிறைய உறவினர்கள் உன்னோட முகத்துல ஏதாவது போட்டுக்கோ, நல்லா சிகப்பாக ஏதாவது போட்டுக்கோ, இல்லைன்னா உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாங்க. அதாவது என்னோட உடலை பத்தியும் நிறத்தை வச்சு ரொம்பவே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பவும் மத்தவங்க சொல்லத்தான் செய்யறாங்க. நானுமே உணர்ந்தேன். நான் பஸ்ல போனாலும் சரி, மெட்ரோல போனாலும் சரி, என்னோட கிளாஸ்ல இருக்கிறவங்க கூட உட்கார்ந்தாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே என் நிறத்தை வச்சு கேலியா ஏதாவது சொல்லுவாங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு நான் யோசிப்பேன். நாங்க விளையாட்டுக்கு தான் சொல்றோம்னு அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. இருந்தாலும் எதுக்கு இதெல்லாம்? நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறப்ப ஒரு சர்ச்ல கன்வென்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ நான் அங்க போனேன். அப்போ அங்க ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு. தேவன் நம்மளுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார்னு அவங்க பிரசங்கம் செஞ்சாங்க. தேவன் நம்மள இப்படி படைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்னு அப்போ எனக்கு புரிஞ்சுது.
அப்புறம் நான் பியூட்டி ஃபில்டரை எடுத்துட்டு நான் தொடர்ந்து முன்னேற சுய அங்கீகாரம் அப்புறம் நம்பிக்கை ஃபில்டரை நான் போட்டுக்கிட்டேன். இதை நான் தனியா செய்ய முடியவே முடியாது. ஆனா தினமும் நான் ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். நான் தேவன் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். நான் பைபிள் வாசிச்சப்ப எனக்கு ஒரு வசனம் கிடைச்சிச்சு. அந்த வசனம்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். அந்த வசனம் ஏசாயா 41:8. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லைன்னு அங்க எழுதி இருந்துச்சு. இப்போ என்கிட்ட சொந்தமா பாடகர் குழு இருக்கு. இப்போ நாங்க பல நிகழ்ச்சிகளுக்கு போறோம். இப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன கமெண்ட்டுகள் வரும்னு எனக்கு பயமே கிடையாது. எனக்கு இருக்கிற வேலை, நான் செய்யற வேலை எல்லாமே நான் தேவனுக்காக தான் செய்யறேன். அதனால இப்போ எனக்கு வேற எதுவுமே பெரிய விஷயமா தெரியல. ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்காக நன்றி ஷேரன். உங்களுடைய சாட்சி எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. நான் எப்படி இருந்தாலும் தேவன் தான் என்னை பயன்படுத்தியிருக்காரு, எனக்கு எந்த ஃபில்டரும் தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். நாங்கள் நிச்சயமா உங்களை பாராட்டுறோம். இன்னைக்கு நீங்க சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபில்டரை தூர எடுத்துட்டு தன்னம்பிக்கை, சுய அங்கீகாரம் அப்படிங்கிற ஃபில்டரை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, தேவனுக்குள்ள உங்களுக்குள்ள அடையாளம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் உங்களுக்கு நன்றி. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இதே போன்ற சாட்சிகளை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை வந்து பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம தேவனுடைய அன்பை மீண்டும் பார்க்கலாம். சிபிஎன் பிரேயர் லைனில் ஒவ்வொரு முதலாவது மற்றும் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 3 மணிக்கு சிபிஎன் பிரேயர் இந்தியா யூடியூப் சேனலில் லைவ் செல்ல போகிறது. இந்த ஜெபங்களில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை நீங்கள் ஸ்கூலில் அல்லது பெற்றோர்கள் இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பாரபட்சங்களை எதிர்கொள்வீர்களானால் அல்லது ஒரு புது தொடக்கத்தை தொடங்கினால் சவால்களை எதிர்கொள்வீர்களானால் வாருங்கள், நாம் சேர்ந்து ஜெபம் செய்யலாம். ஒவ்வொரு முதலாவது மற்றும் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணி சிபிஎன் பிரேயர் லைன் யூடியூப் சேனலில் லைவ் செல்லும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி ஜூன் மாதம் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொண்டு உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் சொல்லலாம். அதற்கான எண் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் நீங்களும் நானும் தேவனுக்குள்ள நம்முடைய உண்மையான அடையாளத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே சோஷியல் மீடியாவில் நம்ம நார்மலாக ஒரு ஃபோட்டோ போடுறதுக்கும் அதை ஃபில்டர் யூஸ் பண்ணி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் நம்ம அழகாக தெரிவோம், நிறைய லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனால் உண்மையாக நம்ம அப்படி இருக்க மாட்டோம். இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டுறது தான் இந்த ஃபில்டருடைய வேலை. ஆனால் நம்முடைய தேவன், இந்த உலகம் வேணால் உங்களை வந்து அப்படி எதிர்பார்க்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார், நம்ம மேலே அன்பு வைக்கிறார். பைபிளில் நம்ம பார்க்குறோம், தேவன் இந்த உலகம் எல்லாத்தையுமே படைக்கிறாரு, ஆதாம் ஏவாளையும் படைக்கிறார். சாயங்காலம் அந்த குளிர்ச்சியான நேரத்தில் ஆதாம் ஏவாளிடம் தேவன் அமர்ந்து பேசினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் பிசாசுடைய பேச்சை கேட்டு அவங்க பாவம் செஞ்ச போது தேவனுடைய குரலை கேட்கும்போது பயந்து போய் செடிகளுக்கு பின்னாடி அவங்க ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அவங்க வெளியில் வரவே இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் தேவனை சந்திக்க முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு நீங்க இருக்கலாம். என்னால் தேவன் முன்னாடி வர முடியாது, அல்லது தேவன் படைத்த மனிதர்கள் முன்னாடி வர முடியாது, எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை நீங்கள் வெளிப்படுத்தாமல் உங்களை அதை மறைக்கிறதுக்காக இந்த ஃபில்டர் மாதிரியான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்த தொடங்கியிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். உங்களை உத்வேகப்படுத்துறதுக்காக நான் பைபிள் வசனங்களை வாசிக்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பெண் இயேசு கிட்ட வராங்க.
பாவியாகிய ஸ்திரீ அப்படின்னு அந்த வார்த்தையை பைபிளில் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஸ்திரீ மேலே யாருமே அன்பு செலுத்தலை, யாரும் அவங்கள ஏற்றுக்கவும் செய்யலை. ஆனால் அவங்க இயேசுக்கிட்ட வரும்போது அவங்கக்கிட்ட இருந்த எல்லா ஃபில்டரையுமே அவங்க தூரம் எடுத்து வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட என்ன ஃபில்டர் இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதாவது அவளுடைய அந்த அழகான முடி, இன்னொன்று எல்லாரையுமே ஈர்த்த அந்த பரிமள தைலம், இது ரெண்டையுமே கொண்டு வந்து இயேசுடைய பாதத்தில் அவள் வச்சுட்டு இயேசுவை ஆராதிக்கக்கூடியவளை அவள் மாறுதா. அதாவது அவளுடைய ஃபில்டர் எல்லாத்தையுமே நீக்கின பிறகு தான் அவள் ஆராதனை செய்யக்கூடியவளாக மாறுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஃபில்டர் தேவைப்படலாம். ஆனால் இயேசுவுக்கு முன்னாடி இது எதுவுமே தேவை கிடையாது. ஒரு போலியான வேஷம் கொண்டு வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட தேவையில்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நம்ம மேலே அவர் எப்போவுமே ரொம்ப அன்பாகவே இருக்கார். அவர் நம்மளை அழகாக தான் படைச்சிருக்காரு. ஆனால் நான் அழகாக இல்லை, என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, எல்லாருமே என்னை நிராகரிக்கிறாங்க, யாருமே என்னை அரவணைக்கலை அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பு இருக்குது, ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி தேவைப்பட்டுன்னா தாராளமாக எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்ப்போம். பரேலியில் இருக்கும் கிரைஸ்ட் சர்ச் CNI-யில் இருந்தும், ஜெய்ப்பூரில் இருக்கும் யாவே வொர்ஷிப்பர்ஸில் இருந்தும், மற்றும் மகாராஷ்டிராவில் இருக்கும் எபெனிசர் ஃபவுண்டேஷன் மிராஜ் சர்ச்சில் இருந்தும் தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. ஜூன் மாதத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் வருகிற இந்த அழகான பாடல்களை CBN இந்தியா யூடியூப் சேனலிலும் கலர்ஸ் டிவியிலும் பாருங்கள். இன்னும் அதிகமான கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதற்காக CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியா. இந்த காலத்தில் இளைஞர்கள் எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவால் ரொம்பவே நம்ம அட்ராக்ட் பண்ணப்படுதோம். சோஷியல் மீடியாவுடைய வலிமை என்ன, தாக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். சோஷியல் மீடியாவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்குள்ள சில நேரம் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நம்ம அழகாக இல்லையோ, நம்ம படிக்கலையோ, நிறைய கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லாரும் எப்படியெல்லாம் சொத்து சேர்க்குறாங்க, எல்லா பக்கமும் போகிறாங்க, என்ன மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்றாங்க, நம்மளால் அது முடியலையே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிச்சிடும். ஆனால் தேவன் உங்களை அழகாக தான் படைச்சிருக்காரு. உங்களுக்கு எந்த ஃபில்டருமே தேவையில்லை. அவர் எப்போவுமே உங்களை நேசிக்க தான் செய்கிறாரு. தேவனுடைய சாயலில் நம்மளை படைச்சிருக்காரு. அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போது ஏதேனும் சந்தேகம் பகுதி, நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய சந்தேகங்களை பார்க்கலாம். நான் என்னுடைய சோஷியல் மீடியாவில் கிறிஸ்தவ பாடல்கள் மற்றும் வீடியோக்கள் போடுகின்ற போது என்னுடைய நண்பர்கள் என்னை கேலி செய்கிறார்கள். அதோடு என்னை வித்தியாசமாக உணர வைக்கிறார்கள். இந்த சூழலில் நான் என்ன செய்ய வேண்டும்? பைபிளில் நம்ம ஒரு இளைஞனை பார்க்குறோம். அவர் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் காடுகளில் இருந்தார். தன்னுடைய தந்தையுடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். நல்ல பாடல்கள் பாடினார். தேவனை ஆராதிச்சுக்கிட்டே இருந்தார். அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாருமே இராணுவத்தில் இருந்தாங்க. ஆனால் இவரும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் யார் தெரியுதா? தாவீது. தாவீதை தேவன் எப்படி ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போனார் அப்படிங்கிறதையும் நம்ம பைபிளில் பார்க்குறோம். அதனால் நீங்கள் செய்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யார் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்காதீங்க. தேவன் என்ன நினைக்கிறாரு அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார். அதற்காக தான் உங்களை தயார் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதனால் நீங்கள் தேவனை மட்டுமே தொடர்ந்து தேடுங்க. உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க. வந்திருக்கக்கூடிய 2வது கேள்வி பார்க்கலாம். எனக்கு 35 வயது ஆகிறது.
நான் சோஷியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது. சோஷியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்தும் என்னுடைய நண்பர்கள் என்னை கேலி செய்கிறார்கள். அப்பொழுது நான் அவர்கள் நடுவில் வித்தியாசமானவனாக உணர்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? எப்பவுமே நமக்கு தெரியாத நிறைய வேலைகள் உலகத்துல இருக்க தான் செய்யும். இன்னொன்று, நம்ம மனுஷங்களுக்கு பிரியமான வேலைகளை செய்யாம தேவனுக்கு பிரியமான வேலைகளை நம்ம செய்யணும். தேவன் நிச்சயமா நம்மை உயர்த்துவார். இதே போன்ற கேள்விகள் உங்ககிட்டயும் இருக்குதா? எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைனுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். நீங்கள் உங்களை வித்தியாசமானவங்களா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆனால் தேவன் நம்மளை உலகத்துக்கு பொருத்தமானவங்களா தான் படைச்சிருக்காரு. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய சாயலில் நீங்கள் எங்களை படைச்சிருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் எங்களை ஏற்றுக்கிறீங்க, அதற்காக நன்றி கர்த்தாவே. தங்களுடைய தோற்றத்தால், நிறத்தால், வேலையால் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் எங்களை ஏற்றுக்கணுங்கிறதுக்காக ஒரு போலியான வேஷத்தோடு இருக்கிற அவங்களுக்கு அப்பா அந்த நிலைமை மாறட்டும் கர்த்தாவே. அந்த தன்னம்பிக்கை இல்லாத நிலை அவங்களுக்கு மாறட்டும் கர்த்தாவே. தன்னுடைய தோற்றத்தின் மேலேயும் தமக்கு இருக்கக்கூடிய அந்த திறமைகள் மேலேயும் அவங்களுடைய நம்பிக்கை வளரட்டும் கர்த்தாவே. தன்னம்பிக்கையோடு மற்றவங்களை சந்திக்க நீங்கள் கிருபை தாங்கப்பா. அந்த பயத்தை அவங்கள விட்டு எடுத்து போடுங்க கர்த்தாவே. இந்த உலகம் அவங்கள ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் நீங்கள் அவங்கள ஏற்றுக்கிறீங்க. இதை அவங்க புரிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய அன்பை அவங்க புரிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பயத்தையும் நீங்கள் நீக்குங்க கர்த்தாவே. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக அவங்களுடைய வாழ்க்கை இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இப்போ இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமீன், ஆமீன். நீங்கள் எல்லாருமே தேவனை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு நம்ம பைபிளில் பார்க்குறோம். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2. நம்ம இந்த உலகத்தில் இருந்தோ மனுஷங்க கிட்ட இருந்தோ நம்ம அங்கீகாரம் பெற தேவையில்லை. நம்முடைய தேவனிடத்திலிருந்து நாம் அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டாலே போதுமானது. தேவன் இந்த உலகத்தை படைத்த பிறகு, ஆதாம் ஏவாளை படைத்த பிறகு அவர் அந்த அங்கீகாரத்தை தந்துவிட்டார். அவர் எல்லாவற்றையுமே படைத்து விட்டு நல்லது என கண்டார் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் அவர் உங்களை அழகாக தான் படைச்சிருக்காரு. அதனால் கண்ணாடி முன்ன நின்று நீங்கள் சொல்லுங்கள், நீ அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லுங்கள். அதை நான் சொல்லலை, பைபிள் நமக்கு சொல்லுது. தேவன் உங்களை அழகாக தான் படைச்சிருக்காரு. இதை தான் நம்ம சாட்சியாக பார்த்த ஷேரனுடைய வாழ்க்கையிலுமே நம்ம பார்த்தோம். தேவன் உலகத்தோட மதிப்பீட்டில் நம்மளை பார்க்கறது கிடையாது. அவர் எப்போவுமே அவருடைய சாயலில் நம்மளை படைச்சிருக்காரு. அப்படி தான் பார்க்குறாரு. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அவர் ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் இதெல்லாம் அந்த போலியான வேஷம் போட்டு தான் அவர்கிட்ட வரணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் இருக்கிற மாதிரியே இருங்க. தேவன் அப்படித்தான் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அவர் எப்போவுமே உங்களை நேசிக்கிறார். தன்னுடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறார். இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. நம்முடைய ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி 20 வருஷத்தை முடிக்க போகுது. இந்த பாதை சவாலான ஒரு பாதையாக தான் இருந்தது. ஆனால் இதை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. உங்களுடைய நன்கொடைகளுக்காகவும் நன்றி. இன்னும் நம்முடைய அந்த ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி மென்மேலும் வளரணும், இன்னும் நிறைய மக்களை போய் சென்று சேரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய நன்கொடைகளை அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்லையும் நீங்கள் அனுப்பலாம். எங்களுடைய அட்ரஸ் www.cbnindia.org/join-the-ENZ-family. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரிடம் கூட இருப்பதாக. God bless you.